பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த உபவாச நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுதும் நாம் ஜெபித்து இந்த ஜெபத்தை நாம் ஆரம்பிப்போம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். என்னையும் எங்களையும் ரத்தத்துக்களாக ஒப்புக் கொடுக்கிறோம். சத்துருடைய எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்திலே கட்டி ஜெயமெடுக்கிறோம். கர்த்தர் நீர் ராஜரீகம் பண்ணுவீராக, நீர் எங்களை ஆளுகை செய்வீராக, இயேசுவின் நாமத்தில் ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு 2 பாடல்களை பாடி நம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். விசுவாசத்தோடு சொல்லாமா, என் வியாதியை வைத்துட்டேன், ஆமேன் ஆமேன் ஆண்டவா என்று சொல்லி, ஆமேன் ஆமேன் ஆண்டவா, ஆமேன் ஆமேன் ஆண்டவா, ஆமேன் ஆமேன் ஆண்டவா, ஆமேன். அவருடைய பாதத்தில் வைத்து விடுவோம். நம்முடைய வியாதிகள், வேதனைகள், நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் பாதத்தில் வைத்து விடுவோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? நம்மை நாமே அர்ப்பணித்து முழுமையாக ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஜீவ பலியாக கொடுத்து நாம் அவரை ஆராதிப்போம். இயேசுவே
உயர்த்துகிறோம் அப்பா. உமது பரிசுத்த பிரசனம் எங்களை நிரப்புவதாக. ஒரு புதிய ஒரு அபிஷேகம் இப்பொழுது எங்களை நிரப்பட்டும். இந்த பிரசனத்தை பெற்றுக் கொள்ளலாமா? ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உயர்த்துகிறோம் அப்பா, உயர்த்துகிறோம். உயர்த்துகிற எந்த ஸ்தலத்திலும் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். நீர் இறங்கி வருவீராக. இந்த காலை வேளையிலே ஒரு வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுவீராக. ஒரு விடுதலை இப்பொழுதே எங்களுக்குள்ளே உண்டாகட்டும் அப்பா. இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே சுகம், விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இப்பொழுதும் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு ஆயத்தமாயிருங்க. ரெவரண்ட் டாக்டர் வசந்த் எட்வர்ட் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். இங்கே வந்திருக்கிற கர்த்தருடைய ஊழியர்கள் அனைவருக்கும், வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நடக்க முடியாது என்று சொல்லி மனிதன் சொல்லும் பொழுது ஓட வைக்கிற தேவனின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மரித்து போய்விட்டார்கள், இனி அவர்களுக்கு வாழ்க்கை இல்லை என்று சொல்லும் பொழுது நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் அற்புதங்களின் தேவன், அதிசயங்களை காணப்படுகிற தேவன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் செய்கிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். அவருடைய வல்லமைக்கு ஈடு என இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இந்த இரவின் வேளையிலே நீங்கள் ஒரு எதிர்பார்க்குதலோடு கூட வந்திருப்பீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் உங்களை ஏமாற்றத்தோடு அனுப்ப மாட்டார். மிகுந்த சந்தோஷத்தோடு உங்கள் தேவைகளை சந்தித்து தான் அனுப்ப போகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 27வது வசனம் படிக்கலாம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி கர்த்தர் அந்த நாளிலே தீர்க்கதரிசியை பார்த்து கேட்பது போல இன்று உங்கள் மத்தியிலே கேட்கிறார். நான் தான் மாம்சத்தை உருவாக்கினேன், மாம்சமான மனிதனை உருவாக்கினேன். நான் உருவாக்கினபடியினாலே இந்த மாம்சத்திலே என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறார். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித உரிமையிலே இந்த உலகத்திலே வந்த பொழுது ஏராளமான வியாதியஸ்தர் வந்தார்கள், கண் தெரியாதவர்கள் வந்தார்கள், காது கேளாதவர்கள், வாய் பேச முடியாதவர்கள் வந்தார்கள், தீராத வியாதி உள்ளவர்கள் வந்தார்கள், குஷ்டரோகிகள் வந்தார்கள், பிசாசின் பிடியிலிருந்து வந்தார்கள், மன நிம்மதி இல்லாமல் வந்தார்கள், வழி தெரியாமல் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் வந்தார்கள். அத்தனை பேருக்குமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதிலாக இருந்தார். அத்தனை பேருடைய தேவைகளையும் சந்தித்தார். வியாதியை தொட்டு சுகமாக்கினார். வேதனைகளை அவர் மாற்றினார். பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை கொடுத்தார். அற்புதங்களை செய்தார். குஷ்டரோகிகளை தொட்டு சுகமாக்கினார். மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். 4 நாட்கள் மரித்து கல்லறையிலே இருந்த ஒரு மனிதனை அவர் உயிரோடு எழுப்பினார். பாடையிலே கொண்டு சென்ற ஒரு விதவையினுடைய மகனை தொட்டு அவர் உயிரோடு எழுப்பினார். ஜெபாலய தலைவனாகிய யவீருனுடைய வீட்டிலே மரித்து போன அவனுடைய மகளுக்கு உயிர் கொடுத்து உயிரோடு எழுப்பினார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னென்ன அற்புதங்களை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக
முன்பாக செய்தாரோ, இன்றும் ஜீவிக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய இரவிலே உங்கள் மத்தியிலே அதே அற்புதங்களை செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஏனென்றால் வேதவசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லி இருக்கிறது. தீர்க்கதரிசிக்கு கேட்ட கேள்வியைத்தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று இரவிலே உங்களை கேட்கிறார். அவர் அதிசயங்களை செய்கிறவர், விடுதலை கொடுக்கும் தேவன், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு நாள் நள்ளிரவு நேரம் என்னுடைய வீட்டின் கதவை யாரோ தட்டினார்கள். சுமார் 1 மணி இருக்கலாம். அந்த நேரத்திலே கதவை தட்டினார்கள். நான் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தால் எனக்கு தெரிந்த இருவரும் இன்னொரு மனிதனும் நின்று கொண்டிருந்தார்கள். என்ன விஷயம் என்று சொல்லி கேட்ட பொழுது, ஜெபிக்க வந்திருக்கிறோம், தயவு செய்து வாருங்கள் என்று சொன்னார்கள். நான் உடனடியாக போய் அவர்களுக்காக ஜெபிப்பதற்காக போனேன். நடுவிலே ஒரு வாலிபன் நின்று கொண்டிருக்கிறார். அவரால் நிற்க முடியவில்லை, அங்கும் இங்குமாக ஆடிக்கொண்டிருக்கிறார். இவருக்கு என்ன என்று சொல்லி கேட்ட பொழுது, வாயிலிருந்து சத்தம் வரவில்லை, மெல்லிய குரலிலே என்னை பார்த்தவர் சொல்லுகிறார், என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், இதோ நான் மரித்துக் கொண்டிருக்கிறேன், செத்து கொண்டிருக்கிறேன், காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்று சொல்லுகிறார். ஆவியானவர் எனக்கு சொன்னபடியினாலே நான் அவரிடத்திலே கேட்டேன், கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்துவிட்டு, துரோகம் செய்துவிட்டு, நீங்கள் கடைசி நேரத்தில் வந்து இப்பொழுது காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்று சொன்னால் ஏன் கர்த்தர் உங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டேன். கதறுகிறார், நீங்கள் சொல்வது உண்மைதான், நான் பயங்கர பிசாசின் பிடியிலே இருந்தேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு விடுதலை கொடுத்தார், நான் அதையெல்லாம் மறந்து துன்மார்க்கமான ஜீவியத்துக்கு போய்விட்டேன், இப்பொழுது நான் செத்துக் கொண்டிருக்கிறேன், எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று சொன்னார். நடந்ததை கேட்ட பொழுது அவர் சொன்னார், அவர் ஒரு கம்பெனி வைத்திருந்தார். அவரும் அவர் அம்மாவும் ஒரு வீட்டிலே குடியிருக்கிறார்கள். பக்கத்து வீட்டிலே ஒரு குடும்பத்தை கொண்டு வந்து அங்கே வைத்திருந்தார்கள், குடியிருக்க வைத்திருந்தார்கள். இவர் கம்பெனிக்கு போய் நன்றாக சம்பாத்தியத்திலே மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். போக 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 பக்கத்து வீட்டாரோடு கூட தொடர்பு ஏற்பட ஆரம்பித்தது. அங்கிருந்த பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை தங்களுடைய வலைக்குள்ளாக விழ வைத்தார்கள். போக 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 இவர் சம்பாத்தியத்தை எல்லாமே கொண்டு அங்கே கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், வேலைக்கு போய்விட்டு வீட்டிற்கு வரமாட்டார், நேராக அந்த வீட்டுக்கு போவார். அவர்கள் ஒரு லிஸ்டை கொடுத்து, ஒரு பையை கொடுத்து, இதை வாங்கிவிட்டு வா என்று சொன்னால், ஒரு வேலைக்காரனை போல, அடிமை போல ஒரு கம்பெனி முதலாளி போய் கடையிலே போய் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு கொடுத்து விட்டு வருவார். அவருடைய அம்மா என்னென்னலாமோ செய்து பார்த்தார்கள். நம்மால் சொன்னார்கள், இனி இவர்கள் இங்கே இருக்கக்கூடாது என்று சொல்லி சண்டை போட்டபடினாலே பில்லி சூனியம் வைத்தார்கள். அந்த அம்மா இறந்து போனார்கள். இவருக்கு வேதனை தாங்க முடியவில்லை. என்னுடைய தாயாரும் இறந்து போய்விட்டார்கள், நானும் அடிமை போல இப்படி இருக்கிறேனே, எனக்கு விடுதலை எங்கே உண்டு என்று சொல்லி அவர் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நண்பன் வந்து சொன்னானா, ஒரு பெரிய மந்திரவாதி இருக்கிறான், அந்த மந்திரவாதியின் இடத்திலே போனால் உனக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொன்ன பொழுது அந்த மந்திரவாதியின் இடத்திலே போன பொழுது, ஒரு நாள் குறித்து அந்த இரவு நேரத்திலே சில பொருட்களை நீ கொண்டு வா, நான் மந்திரம் பண்ணுகிறேன், விடுதலையாகி விடுவாய் என்று சொல்லி சொன்ன பொழுது அந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இவர் அந்த வீட்டிற்கு போயிருக்கிறார். அந்த மந்திரவாதி சில மந்திரங்களை எல்லாம் பண்ணிவிட்டு சொல்லிவிட்டான், இனி உனக்கு விடுதலை, நீ அடிமையாக இருக்க மாட்டாய் என்று சொல்லி. பிசாசுக்கும் சில வல்லமைகள் உண்டு, ஆனால் எல்லாம் வல்லவரின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர் வீட்டுக்கு போய் படுத்து விட்டார். அடுத்த நாள் காலையில் எழுந்தவுடனே பக்கத்து வீட்டுக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை. அவர் கம்பெனிக்கு போனார், போய்விட்டு வீட்டுக்கு வந்தார், அந்த வீட்டுக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை. மிகுந்த சந்தோஷம் இவருக்கு. சந்தோஷத்தோடு என்ன செய்தார், நண்பர்களோடு கூட போக ஆரம்பித்தார். போய் சுற்றி விட்டு, ஊரெல்லாம் சுற்றி விட்டு அவர் இரவு நேரத்திலே 12 மணி அளவிலே தன்னுடைய அறைக்கு வந்தார். தன்னுடைய அறைக்கு வந்து அவருடைய உள்ளே போய் அறைக்குள்ளாக போய் சுவிட்சை போட்டார். லைட் எரிந்தது, பட்டென்று சொல்லி அப்படியே அணைந்து விட்டது. இவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. சரி, விளக்கை கொடுக்கலாம் என்று சொல்லி ஒரு மிளகு ஒத்தியை எடுத்து அங்கே வைத்து, தீக்குச்சியை வைத்து கொளுத்தி அதிலே பத்த வைக்கும் பொழுது பக்கத்தில் இருந்து யாரோ என்று சொல்லி ஊதினது போன்ற ஒரு சத்தம் அணைந்து விட்டது. இவருக்கு பயம் கொடுத்து விட்டது, என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்படியே கட்டிலே உட்கார்ந்திருக்கிறார். என்ன செய்வது என்று சொல்லி புரியாமல் இருக்கும் பொழுது அங்கிருந்த அந்த திரைச்சாலை அசைகிறது. கும் இருட்டான ஒரு நேரம், லேசான வெளிச்சம் அங்கே வந்து கொண்டிருக்கிறது.
அந்த வெளிச்சத்திலே பார்க்கும் பொழுது அந்த சிறைச்சாலை அசைந்து அதிலிருந்து ஒரு கருப்பு உருவம் அவரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இவருக்கு பயம் கொடுக்க ஆரம்பித்தது. சத்தம் போடலாம் என்று வாயெடுத்தார். வாயிலே சத்தம் வரவில்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வர வர அப்படியே கட்டிலே பொத்தென்று விழுந்தார். அந்த உருவம் அவரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இவரால் அசைய முடியவில்லை, ஒன்றும் செய்ய முடியவில்லை. அது வந்து பக்கத்திலே வந்து இந்த கழுத்தை கடித்து ரத்தத்தை உரிய ஆரம்பிக்கிறது. உயிர் போய்கொண்டிருக்கிறது. இவரால் கை காலையும் அசைய முடியாமல் என்ன செய்வதென்று தெரியாமல் கதறி கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை கொடுத்ததை அவர் நினைவு கொடுத்தார். எப்படியோ முயற்சி செய்து கட்டிலிருந்து கீழே விழுந்து தவண்டு 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 போய் ரோட்டிலே தவண்டு போய் அவருக்கு தெரிந்த ஒரு கிறிஸ்தவ நண்பருடைய வீட்டின் கதவை தட்டி இருக்கிறார். அவர் கதவை திறந்த பொழுது, என்னை காப்பாற்றுங்கள், யாராவது ஒரு ஊழியக்காரனிடத்தில் என்னை கொண்டு போங்கள் என்று சொன்னார். என்னை பிசாசு கொல்லுகிறது, என் உயிர் போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னார். நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருக்கிறேன், என்னை காப்பாற்றுங்கள் என்று சொன்னார். சரி என்று சொல்லி அழைத்து கொண்டு போய் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். அலக்கடிக்கிறது அந்த பிசாசு, ஓலமிடுகிறது, ஓலையிடுகிறது, பயங்கரமாய் கத்துகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இவரை விட்டு நீ போ என்று சொன்னால் போக மாட்டேன் என்று சொல்லுகிறது. அது சொல்லுகிறது, இவனை இன்று நான் கொண்டு நரக அக்கினிக்கு கொண்டு போவதற்காக மந்திரவாதி பில்லி சூனியம் வைத்திருக்கிறான். நடந்த சம்பவம் என்னவென்றால், இவன் அவர்களுக்கு விரோதமாக பில்லி சூனியம் வைத்தபடினால் இவனை தீர்த்து கட்டுவதற்காக பெரிய மந்திரம் செய்திருக்கிறார்கள். அலக்கடிக்கிறது. போராடினோம். காலை 5 மணி வரைக்கும் ஜெபித்தோம். கடைசியிலே நான் சொன்னேன், இதுவரை போராடினேன், இனிமேல் அல்ல. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உன் பில்லி சூனியத்தின் கட்டை சுட்டெரிக்கிறேன், சாம்பலாக்குகிறேன். இவனை விட்டு நீ புறப்பட்டு போ என்று சொன்ன பொழுது தரையில் இருந்து மேலே தூக்கி கீழே தள்ளிவிட்டு ஓ என்று அலறிவிட்டு அந்த பிசாசு ஓடிவிட்டது. சத்தவனை போல படுத்திருந்தார். கரம் பிடித்து தூக்கி எழுப்பி விட்ட பொழுது அவர் சொன்னார், நான் விடுதலையாகிவிட்டேன், என்னை விட்டு அந்த பிசாசு போய்விட்டது என்று சொல்லி சொன்னார். அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தெய்வகுமாரன் இந்த உலகத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லி 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு விடுதலையை கொடுத்தார். அங்கேயே நாங்கள் இருக்க சொன்னோம், அங்கேயே இருந்தார். காலையிலே 10 மணி அளவிலே நான் வீட்டிற்கு போய் குடித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி போனார். அங்கே உள்ளே போன பொழுது அவர் சந்தோஷமாக போனார். நாங்கள் ஏற்கனவே அவருக்கு ஆலோசனை சொல்லியிருந்தோம். எதுவானாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுங்கள், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லியிருந்தோம். அங்கே உள்ளே போன உடனே விபதி வாசனை வீசி இருக்கிறது. இவர் உடனடியாக சத்தம் போட்டு இயேசுவின் நாமத்திலே போ, இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொன்ன பொழுது அந்த தரை அப்படியே வெடித்து அதிலிருந்து ஒரு எலுமிச்சம்பழம் வருகிறது. அந்த எலுமிச்ச பழத்திலிருந்து துர்நாற்றம் வீசுகிறது. அதிலே பலவிதமான மந்திரங்கள், பொருட்கள் அதிலே இருக்கிறது. அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. தொடுவதற்கும் பயம், வெளியே வருவதற்கும் பயம். நான் சொன்னபடி இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லிவிட்டு ஒரு தாளிலே எடுத்துக்கொண்டு நேரடியாக என்னுடைய வீட்டிற்கு ஓடி வந்தார். அங்கே வந்த பொழுது சொன்னார், பாஸ்டர், இது நான் வீட்டுக்கு போன உடனே தர வெடிச்சு அதிலிருந்து வந்தது என்று சொல்லி பார்த்தால் ஒரு எலுமிச்சம்பழம் இருக்கிறது. அது என்னதான் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தா எல்லாம் பயப்படுறாங்க. கூட உள்ளவங்கிட்ட சொன்னேன், அதை கொஞ்சம் பிச்சு பாருங்க என்று சொன்னேன். யாருமே நாங்கள் மாட்டோம்னு சொன்னாங்க. அதை நான் பிச்சு பார்த்தேன். உள்ள மந்திர பொருட்கள் எல்லாம் இருந்தது. அதை இயேசுவின் நாமத்திலே சபிக்கிறேன் என்று சொல்லி, சுட்டரிக்கிறேன் என்று சொல்லி தூர இருந்து விட்டேன். அன்றிலிருந்து இன்று வரை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு பரிபூர்ண விடுதலையை கொடுத்து விட்டார். அருமையான தேவ ஜனமே, இயேசு எப்படி விடுதலை தருகிறார் என்ற செய்தியை நாம் கேட்டோம். இந்த விடுதலை கொடுக்கின்ற இயேசு நமக்குள்ளே வரும் பொழுது முற்றிலுமான ஒரு விடுதலை நமக்குள்ளே வரும். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நமக்காக இந்த பூமியிலே கடவுள் மனிதனாக இறங்கி வந்து நம்ம பாவத்துக்காக ரத்தத்தை சிந்தி அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் மறுபடியும் வரப்போகிறார். இதை நீங்கள் விசுவாசித்து இயேசுவின் இருதயத்திலே வாரும், என் பாவங்களை மன்னியும், உம்முடைய ரத்தத்தினாலே என்னை சுத்திகரியும்,
நீங்க என்னை பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி முற்றிலுமாக அர்ப்பணிக்கும் போது, ஆண்டவரே நீங்க என் தெய்வமாக இருங்க, என் ஆண்டவராக இருங்கன்னு சொல்லி அர்ப்பணிக்கும் பொழுது உங்களுக்குள்ளே அவர் வந்து ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். இந்த விடுதலை கொடுக்கும் இயேசு நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற தெய்வமாக இருக்கிறார். இந்த பாவ மன்னிப்பு நிச்சயம். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்புறவங்க இப்போ நீங்க நான் சொல்லுகிற இந்த ஜெபத்தை நீங்க என் கூட சேர்ந்து சொல்லுங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்க இருதயத்துல வருவார், உங்களை சுத்திகரிப்பார், ஒரு புதிய ஒரு ஆரம்பத்தை உங்களுக்கு கொடுப்பார். இயேசு எனக்கு வேணும்னு சொல்றவங்க இந்த ஜெபத்தை என் கூட சேர்ந்து சொல்லுங்க. பரலோக பிதாவே, என் பாவங்களை எல்லாம் மன்னியும். ஏசப்பா, என்னுடைய தவறான வழிபாடுகளை மன்னியும். உம்முடைய இரத்தத்தினால என்னை சுத்திகரியும். இன்று முதல் உம்மை என் ஆண்டவராக, என் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். என் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். ஏசப்பா, நீங்க உயிரோடு இருக்கிறீங்க, இதை விசுவாசிக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நீங்க வேதத்தை வாசிங்க, ஆண்டவரோடு உறவாடுங்க. இப்பொழுதும் நாம் ஜெப குறிப்புகளுக்காக நாம் விசேஷ வகையில் நாம் ஜெபிக்க போகிறோம். 5 ஜெப குறிப்புகள், 5 நபர்கள் ஜெபிக்க போகிறார்கள். நீங்க அந்த நபர்களோடு கூட நீங்க சேர்ந்து ஜெபிங்க. இப்ப நான் ஜெப குறிப்புகளை முதலாவதாக சொல்லிவிடுகிறேன். முதலாவதாக முக்கியமான காரியம், நம்முடைய தேசத்தினுடைய எல்லை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ராணுவத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சமீபத்திலே நடந்த காரியங்கள் உங்களுக்கு தெரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சீனாவுக்கு இந்தியாவுக்கு நடந்த அந்த பிரச்சனை நிமித்தமாக நம்முடைய போர் சேவர்கள் 20 பேர் இறந்து போனார்கள். அது மட்டுமல்ல, இப்பொழுது பாகிஸ்தான் ஒரு பக்கத்துல இந்தியாவை தாக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அந்த இடத்தை ஆளுகை செய்யும்படியாக நம்ம ராணுவத்தையும் அங்கு சுற்றி இருக்கிற மக்களையும் நம்முடைய எல்லைகளை ஆண்டவர் ரத்த கோட்டைகளை ஒப்புக் கொடுக்கும்படியாக முதலாவது நபர் ஜெபிப்பார்கள். இரண்டாவதாக, நாட்டிலே நடக்கின்ற அநீதிகளுக்கு விரோதமாக நாம் ஜெபிக்க போகிறோம். அநீதிகளை ஆண்டவர் நீக்கி போட வேண்டும். சமீபத்தில் நீங்க நியூஸ் பேப்பர்ல வாசித்திருப்பீங்க. அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போடும்படியாக எல்லா சிஸ்டம்ல, ஜுடிஷியல் சிஸ்டம்ல இருந்து, காவல்துறையிலிருந்து, எல்லா கவர்மெண்டினுடைய எல்லா செயல்பாடுகள் ஆண்டவருடைய நீதி நிலைநாட்டப்படும்படியாக, சாதாரண மக்களுடைய நீதியை தேவன் நிலைநாட்டும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். அதற்காக ஒரு நபர் ஜெபிப்பாங்க. மூன்றாவதாக, நாம் நம்மை தாழ்த்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த கோவிட்-19 வைரஸில் இருந்து ஆண்டவர் ஒரு மாபெரும் விடுதலை கொடுக்கும்படியாக நாம் நம்மை தாழ்த்தி ஜெபிக்க போகிறோம். அதற்காக நீங்க அவங்க ஜெபிக்கும் போது அவங்களோட சேர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள், அந்த நபர் ஜெபிக்கும் போது. அதே போல நான்காவதாக நாம் ஜெபிக்க போறது நம்முடைய ஷைலோ விசுவாசிகள், நம்முடைய மிஷனரிஸ், நம்முடைய ஸ்டாஃப், நம்முடைய சிலுனோம் பிள்ளைகள், பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்காக, நம்முடைய முழு ஷைலோ குடும்பத்தினுடைய பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த ஜெபத்திலும் நீங்க சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஐந்தாவதாக, கடைசியாக நாம் ஜெபிக்க போகிற முக்கியமான ஒரு காரியம், இன்றைக்கு கஷ்டப்படுகிற மக்கள், ஒடுக்கப்படுகிற மக்கள், ஏழை எளிய மக்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அது மட்டுமல்ல, வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள், அநேக மக்கள் வேதனையோடு கூட இருக்கிறார்கள். அநேக மக்கள் லே ஆஃப் செய்யப்படுகிற வாய்ப்புகள் உண்டு என்று சொல்லுகிறார்கள். கர்த்தர் மனம் இறங்கும்படியாக இந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் அவர்கள் ஜெபிக்கும் போது உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாக பரத்திலிருந்து பதில் கொடுப்பார். ஆமென். தகப்பனே, இந்த வேலையில ராஜா, எங்கள் தேசத்தின் எல்லைகளுக்காய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, என் தேசத்தின் பாதுகாப்பு நீங்க தான் ராஜா. கர்த்தர், நீங்க எங்க தேசத்தை நீங்க பாதுகாக்கலன்னா யார் பாதுகாக்க முடியும் தகப்பனே? இந்த வேளையில என் தேசத்தின் எல்லைகளில் ஆண்டவரே, ஒரு பக்கம் பாகிஸ்தான் தேசம் ஆண்டவரே, ஒரு பக்கம் சீன தேசம் ஆண்டவரே, ஒரு பக்கம் நேபாள தேசம் ஆண்டவரே, என் தேசத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டு இருக்குது. இப்பொழுது நாங்கள் ஆண்டவரே சபையா நம்முடைய சமூகத்துல நிற்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது உடைய பாதுகாப்பு ஆண்டவரே எங்க தேசத்தின் எல்லைகளிலே இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்தின் பாதுகாப்பு பணியில் இருக்கிற ஒவ்வொரு வீரரையும் ஆண்டவரே உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் மூடுங்க. இனி மரணங்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே
ஒரு சேதமும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தருடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் ஆண்டவரே என் தேசத்தின் ஒவ்வொரு எல்லையும் நீங்க மூடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரே, நீர்தான் எங்களுடைய பாதுகாப்பா, நீர்தான் தஞ்சம், நீர்தான் அரண், நீர்தான் கோட்டை ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கரத்தினால் என் தேசத்தை நீங்க மூடி மறைத்துக் கொள்ளும்படியாய் இனி துஷ்டன் எங்கள் வழியாய் கடந்து வருவதில்லை ஆண்டவரே. அவன் முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டதற்காய் நன்றி செலுத்தி ஆண்டவரே எங்கள் ஜெயத்தை நாங்கள் எடுத்துக் கொள்ளுகிறோம். அப்பா, எங்களை நேசிக்கிற எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மகிமை உண்டாவதாக. இந்த உபவாச ஜெபத்தில் கூட நாம் விசேஷமாக நம்முடைய தேசத்தில் காணப்படுகிற எல்லா அநீதி நீங்கும்படியாக நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். இந்த நாளில் கூட யோபுவின் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு நினைவு கூறுகிறேன். யோபுவின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் புத்திமான்களே, எனக்கு செவி கொடுங்கள். அக்கிரமம் தேவனுக்கும் அநீதி சர்வ வல்லவருக்கும் தூரமாயிருக்கிறது. நம்முடைய தேவன் நீதியுள்ள தேவன். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீதியுள்ள நியாயாதிபதி. நம்முடைய தேசத்துல இந்த கொரோனா காலகட்டத்தில் கூட பல இடங்களிலே நீதி கிடைப்பதில்லை. சமீப நாட்களில் நாம் தொலைக்காட்சியும் செய்தித்தாள்களிலும் நாம் பார்த்தோம், வாசித்தோம். நம்முடைய தமிழ்நாட்டில் கோவில்பட்டியில சிறைச்சாலையில தகப்பனும் மகனும் 2 பேர் மரணம் சம்பவித்தது. இந்த மரணத்திற்கு நீதி கேட்டு அந்த குடும்பத்தார் வடிக்கிற கண்ணீருக்கு தேவன் பதில் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. நம்முடைய தேசத்தில் கூட நீதி காணப்படவில்லை. நீதி, தேவனுடைய நீதி நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கு மத்தியில் இறங்கும்படியாகும். ஒவ்வொருவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்து, நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து, நம்மேல் உள்ள எல்லா ஆக்கினை அவர் சிலுவையிலே சுமந்து விட்டார். அதனால எல்லா ஜனங்களுக்கும் உரிய நீதி கிடைக்கும்படியாக நாம் இப்படி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நல்ல வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்கள் யாரெல்லாம் நீதிக்காக நம்முடைய பாதத்திலே ஜெபிக்கிறார்களோ, அதற்காக வேண்டுகிறார்களோ, அவர்கள் எல்லாவற்றுக்கும் நீதியை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன், நீதியை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த கோவில்பட்டில இறந்த அந்த குடும்பத்தாருக்கு சகல ஆறுதல் தேவன் ஆறுதல் படுத்தி அவர்களை உண்டான அந்த நீதியை நீர் நிலைநாட்டும்படியாக ஜெபிக்கிறோம். நீரே ஜீவனும் வல்லமுள்ள தேவன் என்பதை ஜனங்கள் காணும்படியாக நீர் இறங்கி ஆண்டவரே இந்த தேசத்திலே நீதி நிலைநிறுத்தப்படும்படியாக, நீதியுள்ள நியாயாதிபதியாக நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டபடி நாளை ஸ்தோத்திரம், ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த வேலையில அப்பா எங்கள் தேசத்துக்காக அப்பா நாங்கள் உம்முடைய பாதத்துல வருகிறோம் ராஜா. அப்பா, நீர் மனதுருக்கத்தின் தேவன் அப்பா. ஆண்டவரே, எங்கள் தேசத்தை நீர் அப்பா எங்களை மன்னித்து எங்கள் தேசத்துக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கட்டளையிடுங்க அப்பா. ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ்ல இருந்து ஒரு பெரிய விடுதலை நீர் கட்டளையிடுவீராக ராஜா. மனம் இறங்கும் ராஜா, மனதுருக்கத்தின் தேவன் அப்பா நீர். அப்பா, எங்களை தாழ்த்தி அப்பா உம்முடைய பாதத்திலே நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. அப்பா, 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படி அப்பா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு விலகினார், அப்பொழுது நான் பரலோகத்திலிருந்து அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுடைய தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்னீங்க அப்பா. அந்த வசனத்தை இந்த வேளையில அப்பா ஆண்டவரை நாங்கள் நினைவு கூறுகிறோம் தகப்பனே. நீர் அப்பா எங்களுடைய பாவங்களை மன்னித்து அப்பா எங்கள் தேசத்துக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க ராஜா. ஆண்டவரை, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள் என்ற வண்ணமாக அப்பா இந்த வேளையில நீர் அப்பா எங்களை கண்ணோக்கி பாருங்க. ஒரு விசையாய் எங்களை மன்னித்து எங்கள் தேசத்திலிருந்து ஆண்டவரே இந்த கொள்ளை நோயை நீக்கி போடுவீராக. அப்பா, உண்மையை நாங்கள் நம்பியிருக்கிறோம் ராஜா. ஒரு பெரிய விடுதலை கட்டளையிடுவீராக. சமாதானத்தினாலே நிரப்புங்க. எல்லா துதிகனும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். ஆமென். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்லாண்டே நல்லா இந்த நாளை தந்து ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உபவாச நாளில் கூட ஏசப்பா எங்களோட எல்லா ஜெபங்களுக்கும் நீர் மனரே நீர் பதில் ஜெபத்தை கேட்டு நீர் பதில் தரப்போகிறதுக்காக நன்றி. இந்த நேரத்தில் கூட ஏசப்பா எங்களுடைய செயல ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய மிஷினரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
அவர்கள் எந்தெந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே நாமத்தை கொண்டு அவர்கள் ஜெபிக்கும் போது நீர் காரியங்களை வாய்க்கப்படுத்துங்க. சோர்ந்து போகும்போது உங்களுடைய பலன் அவர்களை தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு சமாதானத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே எங்களுடைய சைலோ ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா நம்முடைய வார்த்தைகளை கூறி ஜெபிக்கும்போது ஒவ்வொரு குடும்பத்தில் நல்ல ஒரு சமாதானத்தை தாங்க, நல்ல ஒரு விடுதலையை கொடுங்க. அதே போல் எங்களோட பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதத்தை ஏசப்பா அவர்கள் கற்றுக்கொள்ளும் போது இப்படிப்பட்ட இந்த காலத்திட்டத்தில் ஏசப்பா உங்களுடைய வார்த்தை அவர்கள் அதிகமாக அறிந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களோடு நீங்கள் பேசுங்க, எல்லா தடைகளையும் ஏசப்பா எடுத்து போடுங்க. அதே போல் சில்ட்ரன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதியும் ஏசப்பா. நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலுக்கும் எகிப்திற்கும் ஒரு வித்தியாசத்தை நீர் உண்டு பண்ணது போல ஆண்டவரே அந்த வாதை கடந்து போகும்போது கூட நம்முடைய பிள்ளைகளை நீர் பத்திரமாக இரத்த குடல் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஆளுகை காணப்படும் ஜெபிக்கிறோம். உங்களுடைய சந்தோஷம் சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்திலும் நிலைத்திருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவையான பண தேவைகளையும் பொருளாதார தேவைகளையும் சரீர சுகம் பலன் ஜீவன் நீர் இதற்கு நீர் தந்தீர். அதற்காக நன்றி நாளும் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக சமூகத்தில் வருகிற ஆண்டவரே, அப்பா இந்த கொடுமையான நாட்களிலும் ஆண்டவரை ஸ்தோத்திரம். உங்களுடைய இரக்கத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த கொரோனாவினால ஆண்டவரை பாதிக்கப்பட்ட ஏழை ஜனங்களுக்காக இந்த சமூகத்தில் வருகிற ஆண்டவரை, உங்களை திக்கற்றவர்களாய் விடைன்னு சொன்னீங்களே ஆண்டவரை ஸ்தோத்திரம். விதவையும் கைம்பெண்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஆதரிக்கிற தேவனுடைய கரம் ஆண்டவரை, இன்றைக்கு ஆண்டவரே ஏழை ஜனங்களை நினைக்குருவீராக. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்ற ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏழைகளின் நிறைவனாகிய இயேசப்பா உடைய கரத்தை நீட்டி ஏழைகளின் எல்லைகளிலே உடைய ஆளுகை வருவதாக ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஆண்டவரை இயேசப்பா உடைய பாதுகாப்பின் கரம், உடைய வல்லமையின் கரம், உடைய மகிமையின் கரம் ஆண்டவரை, தேவ தூதர்களை அனுப்பி ஆண்டவரே இந்த ஏழைகளை ஆண்டவரே உடைய சட்டைக்குள்ள உடைய அடைக்கலத்துல வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரை. எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டால் ஆகியால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னீங்க. மகிமுள்ள பிரசன்னத்தை கேட்கிற ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கெங்கே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தன்னுடைய உணவுக்காக, தன்னுடைய பாதுகாப்புக்காக, தன்னுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் இருப்பிடத்துக்காக கஷ்டப்படுகிறார். அவர்கள் மேல மனதுருங்க. அந்த மனதுருக்கத்தின் ஆண்டவரே ஆவியானவர் அப்பா ஸ்தோத்திர தேசத்தை ஆண்டவரே உடைய கரத்துல கொடுக்கிறார். அதே போல ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், இந்த நெருக்கடியான நிலையிலே வாழ்வாதாரத்தை எழுந்து தவிக்கும் ஆண்டவரே பிள்ளைகளுக்காக செபிக்கிற ஆண்டவரே. இன்னும் அநேக ஆண்டவரே நிறுவனங்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட ஆண்டவரே நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்துகிறார்கள். வல்லமுள்ள பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தேவ தூதர்களை இந்த தேசங்களின் மேலே அனுப்பி ஆண்டவரை, நாங்கள் வாழ்கிற சென்னை பட்டங்களிலே உடைய அமைதியையும் உடைய சமாதானத்தையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மன நிறைவும் தாங்க ஆண்டவரே. நீங்க எங்க தெய்வம் ஆண்டவரை, மனதுருக்கத்தில் தெய்வம் என்று கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எழுதி வச்சு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த நாட்கள் ஆண்டவரை நிறைவேறட்டும் ஆண்டவர். உடைய கண்களில் எங்களுக்கு தயவு கட்டும். ஏழைகளை நினைக்கிறோம் ஆண்டவரை. இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வாதமா வையுங்க. அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தரக்கூட கருவிகளாக ஆண்டவரே எங்களை வைத்து வையுங்க ஆண்டவரே. இந்த ரத்த கூட்டைக்குள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த நாட்களிலே எல்லாரையும் கொடுக்கிறாங்க. அவருடைய பாதுகாப்பின் கரம் அதிகமாய் நடத்து. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையிலே நாம் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஜெபிக்கலாம். ஒகதி கலி கராஷிலியானி கரபரம நமரப ஷக்கலபரபரி கரபரப. அன்புள்ள தாப்பனே, அளவற்ற உங்க அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீங்க எங்க பாவம் போகும் பொருட்டாக சிலுவையிலே ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் சிந்தி உங்க உயிரையே நீங்க எங்களுக்காக கொடுத்தீங்களே, அந்த உன்னதமான அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ ரபரபரபரப ஷக்கலபரபரி கரபரப. அப்பா, நாங்க வாழுகிற இந்த நாட்கள் கடைசி காலமாக இருக்கிறது. உடைய வருகை அப்பா மிகவும் சமீபமா இருக்கிறது. இந்த காலங்களிலே அப்பா அப்பா பரவி வருகிற இந்த கொரோனா வைரஸ் கிருமிகளை சுட்டரிப்பின் ஆவியான ஒரு அக்கினி அபிஷேக வல்லமை இறங்கி அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும்படியாக சுட்டரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஓரகதி கலி கராஷிலியா நீ கரபரபா. எல்லைகளில் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. ஒரு பரிபூர்ண சுத்திகரிப்பு உண்டாவதாக. எல்லா அந்தகார இருள் எல்லையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கி போகட்டும்.
ஓ ரபரபரபரபரப ஷகலபரபரி கரபரப. இப்பொழுது அருமையான அப்பா விசுவாசிகள் சபையார் ஒவ்வொருவருக்காகவும் செபிக்கிறோம் அப்பா. மிஷினரிமார்களுக்காக செபிக்கிறோம். எங்களுடைய இந்தியா தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்காகவும் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்காகவும் செபிக்கிறோம் அப்பா. உங்க கல்வாரி ரத்தத்துக்குள்ளாக ஒவ்வொருவரையும் மூடி பாதுகாக்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. உங்களிடத்தில் இயேசுவானவரிடத்தில் மாத்திரமே பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் மரணத்தில் இருந்தும் கொரோனா வைரஸ் கிருமியின் தாக்குதலில் இருந்தும் அப்பா ஒரு விடுதலை இருக்கிறது. நீங்க தான் விடுதலை நாயகர் அப்பா. அப்பா விடுதலை நாயகராக இயேசுவானவருடைய அன்பை எல்லாரும் ருசிக்க உதவி செய்யுங்க. நீங்க உங்க ரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் மூடி பாதுகாக்கும்படியாய் செபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, உங்க வருகைக்கு எல்லாரையும் நீங்க ஆயத்தப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எல்லா இடங்களிலும் அப்பா, எங்களுடைய குடும்பங்களிலும் சபைகளிலும் தேசங்களிலும் உலகம் எங்கிலும் நீங்க ஆளுகை செய்யும்படியாக உங்க ஆளுகைக்குள்ளாக அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய குறைகள் குற்றங்கள் தேசத்தின் பாவங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னித்து அப்பா தேசத்துக்கு உலகத்துக்கும் ஒரு பரிபூர்ண சேமம் உண்டாகட்டும் அப்பா. ரட்சிப்பு உண்டாகட்டும் தாப்பனே. நீங்க ஆவியானவர் கிரியை செய்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கிற சுகத்துக்காய் விடுதலைக்காய் நன்றி அப்பா. தொடர்ந்து இந்த வருகைக்கு நாங்க எப்போது ஆயத்தமாக ஜீவிக்க மற்றவர்களை ஆயத்தப்படுத்த கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்க பிள்ளைங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உன்னதமானவருடைய மறைவிலே சர்வ வல்லுடைய நிழலிலே மூடி வருகை மட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாரையும் எங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. இம்மட்டும் காத்த கிருபை கடைசி மட்டும் காத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். எல்லா ஸ்தோத்திரம் துதி கனம் மகிமை திரியேக தேவனுக்கே செலுத்துகிறோம். இந்த ஜெபத்தை எங்கள் கர்த்தரும் எங்கள் அருமை ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே துதி ஸ்தோத்திரங்களோடு ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமேன் ஆமேன்.